ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கீரை பருப்பு வடை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். வடைப்பருப்பு ஒரு 1/2 கிலோ. இது நல்லா ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப ஊறிச்சுன்னா எண்ணெய் கோர்க்கும். அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணி வடித்து வச்சுக்கணும். கீரை முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை சாப் பண்ணது, கொஞ்சமாக வடைப்பருப்பு முழுசாக எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். வரமிளகா ஒரு 6 வரமிளகா, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சாப்பிட கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா சாப் பண்ணதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த வடைப்பருப்பு கூட இந்த இஞ்சியும் வரமிளகாவும் வச்சு அரைக்க போகிறோம். நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நமக்கு அரைச்சிட்டு கடைசியில் உப்பு போட்டு ஆட்டினோம்னா நல்ல மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். கடைசியில் தான் உப்பு போடணும். இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம தோலோட சின்ன வெங்காயம் சாப் பண்ணது, தோலோட கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தோலோடு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தால் நல்லாயிருக்கும். வடைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் எதுவுமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை மட்டும் கடைசியில் சேர்த்துக்கலாம். எப்போ சுட போகிறோமோ அப்போ தான் சேர்த்துக்கணும். இல்லாட்டி மாவு தண்ணி விட்டுரும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சுட போகிறப்ப வெங்காயம் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். முதலே சேர்த்து வச்சோம்னா நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் வெங்காயம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். கூட நம்ம எந்த கீரை வேணாலும் நம்ம போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கீரை இதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டி வைக்கும்போது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம பருப்பு வடையை இந்த மாதிரி உள்ளங்கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வடை கொஞ்சம் கனமாக இருக்கும் போது நல்லா இருக்கும். பருப்பு வடை கடையில் சுடுற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம மசால் வடை வேணும்னா இந்த மாவு அரைக்கும் போதே ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு அரைச்சி நம்ம போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவு ரொம்ப போட்டக்கூடாது. வடை ஓரளவு எண்ணெயில் ஓரளவு போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். உடனே திருப்பிடக்கூடாது. நல்லா மேலே வரும்போது தான் நம்ம திருப்பி விடணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம அடுப்பை ஹையில் வச்சிடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சி வடையை போட்டோன்னே அடுப்பை நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் ஒரு 1 மினிட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பருப்பு அரைச்சி போடும்போது எண்ணெயே கொறுக்காது. நல்ல முறுமுறுன்னு வரும். பருப்பு மட்டும் நம்ம அரைக்கும் போது ரவை பதத்தில் இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. பருப்பு அரைச்சி கடைசியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஆட்டிக்கணும். அப்போ நல்லா மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கீரை பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகள்லாம் கீரை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது
அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.